மேஷ ராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு, விசுவாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு சுவாமி சித்திரை 1லேருந்து தொடங்குது. நம்மளுக்கு அடுத்த பங்குனி வருகிறது. 2025 26 முடிய நம்மளுக்கு பங்குனி முடிவு இருக்குது. இந்த ஆண்டு மேஷராசிக்கு என்னென்ன கொடுக்குது? இந்த தமிழ் புத்தாண்டு யோகத்தை தருமா, நல்லது மாற்றத்தை தருமா? ஐயா, முதல்ல கிடைக்கிறது மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மேஷராசி கிடைக்கும். இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டு இருக்கும். என்ன சுவாமி சொல்கிறீங்க? வருமானம் அதிகரிக்குமா? கண்டிப்பாக அதிகரிக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் கிடைக்காத பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய கிடைக்க போதுங்க. இன்னும் ஆரம்பத்தில் நம்மளுக்கு இன்னும் சலசலப்பாக இருந்த மாதிரி தெரியும். 7 சனி என்று சொன்னாலும் அது நன்மையை தரும். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அசையா சொத்துக்களை வாங்கிறதுக்கு கடனாக இருந்தால் கூட ஒன்றோட கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஆரம்ப நிலை கல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ முதுநிலை கல்வி வரைக்கும் PhD வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போது மருத்துவம் சேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஆஃபரான காலம். ஒரு மார்க்கெட்டிங் லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு 2025 விசுவாவசு ஆண்டு, தமிழ் புத்தாண்டு. இதிலேருந்து நம்மளுக்கு மாற்றத்தை தருகின்ற ஆண்டாக மேஷராசிக்கு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு யோகத்தை தரப்போது. சித்திரை 1லேருந்தே யோகம் தான். காரணம்னா நம்ம ராசியிலே சூரிய பகவான் உச்சம் பெற்று நவ கோள்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அமர்ந்திருப்பது யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. தலைமை பொறுப்பாளர் பதவி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான காலம் எல்லாமே சூப்பருங்க.